விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ என்ன இது காவேரி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாருங்க, உடனே நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிற, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அம்மாவை வந்து நான் கொஞ்சம் கோவத்தில் திட்டிட்டேன், வீட்டை விட்டு வெளியே போமான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அம்மா போயிட்டுருக்காங்க போல இருக்குது, வீட்டில் இல்லை, சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக இருக்குது, நீங்கள் வரீங்களா, நம்ம அம்மாவை எப்படியாவது தேடணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இரு காவேரி இரு, நீ வந்து டென்ஷன் ஆகாத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. வந்த உடனே கேட்குறாரு, எதுக்காக திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் ஒரு பையனை போய் பார்த்தேன்ல, அந்த பையன்கிட்ட நீங்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தப்பு தப்பாக பேசியிருக்கீங்கல்ல, அதை நான் அம்மா கிட்ட கேட்டேன். நீ எனக்கு அம்மா தானா, எதுக்காக எனக்கு இப்படி பண்ணுற, இந்த வீட்லேயே இருக்காதன்னு நான் கோவத்தில் சொல்லிட்டேன், அதனால தான் எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு காவேரி பதட்டமாக சொல்கிறாங்க. காவேரி ஃபஸ்ட்டு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம தேடலாம், இருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அநேகமாக அவங்க எங்கேயாவது கோயிலில் தான் போய் உட்காந்துட்ருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு கோயில் தானே பிடிக்கும், நம்ம பக்கத்தில் இருக்க கோவில் எல்லா இடத்துலையும் போய் தேடலாம் அப்படின்னு விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து கோவிலில் எல்லா இடத்துலையும் போயிட்டு தேடுறாங்க. பார்த்தாங்க எங்கேயுமே சாரதா இல்லை. ஐயோ அம்மா இல்லையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி இருங்க இருங்க, நம்ம எங்கேயாவது இந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே எங்கேயாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு காவேரி பதட்டமாக தேடுறாங்க, அங்கேயும் இல்லை. அப்போ எங்கே தான் போயிருப்பாங்கன்னு தெரியலையே, அத்தை எங்கே போயிருப்பாங்க, எதுக்காக அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷனாக யோசிக்கிறாரு. சாரதா அப்படியே யோசிக்கிறாங்க. காவேரி நம்மளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா, இனிமேல் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. காவேரி திட்டினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. விஜய் யோசிக்கிறாரு, நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி எங்கேயாவது போய் தேடி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் தேடுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு இடத்துல சாரதா நின்றுட்டுருக்காங்க. அம்மா அப்படின்னு ஓடி போய் அப்படியே காவேரி ஹக் பண்ணிக்கிறாங்க, பயங்கரமாக அழறாங்க. ஏய் அழாதடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா நீ இப்படி பண்ண, எதுக்காகம்மா என்னை விட்டுட்டு போகணும்னு நீ நினச்ச, எனக்கு நான் வந்து உன் மேலே கோவப்படக்கூடாதா, நீ உடனே என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லடி நீ தான் நான் வரும்போது வீட்டில் இருக்கக்கூடாது, ஒன்று நான் இருக்கணும் இல்லை நீ இருக்கணும்னு சொன்ன இல்லடி, நீ தாண்டி வீட்டில் இருக்கணும், நான் பரவாயில்ல நான் கொடைக்கானலுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, நீ பண்ணுறது உனக்கே சரியாக இருக்கா, நான் உன்னோட பொண்ணு தானே, நான் உன்னை திட்டக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக சொல்லலடி, எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு காவேரி கூப்பிடுறாங்க. இங்கே பாரு, மறுபடியும் நான் சொல்கிறேன், விஜய் தம்பி ரொம்ப ரொம்ப தங்கமானவர், நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நல்லா இருப்ப, அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாருடி, எனக்கு தெரியும், நான் அம்மா வந்து எது சொன்னாலும் அது நல்லது இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு அப்படின்னு சாரதா காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க.